அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்ரீ விநாயகா சிஎன்சி யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி. Hi friends, this is Sri Vinayaga Cnc Mastercam 2021. லாஸ்ட் கிளாஸில் நம்ம கிரியேட் லெட்டர்ஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறது பாண்டிங் பாக்ஸ் பற்றி. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் பவுண்ட்ரி. இது வந்து நம்ம ஒரு ரெக்டாங்கிளோ இல்லை ஒரு சிலிண்டருக்கோ நம்ம வந்து ஒரு அவுட்டர் பவுண்ட்ரி ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ இது வந்து மெயினாக மிஷினிங்க்கு தேவைப்படும். ஓகேவா, மிஷினிங்க்கு நம்மளுக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படும். ஒரு ரா மெட்டீரியல் நான் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படும் இந்த பாண்டிங் பாக்ஸ்ன்றது. ஸோ நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ரெக்டாங்கிள் எடுக்கிறேன். ஓகே, நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் எடுத்து ட்ரா பண்ணுறேன். அதுக்கு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித் 100, ஹைட் 100. ஓகே, 100 × 100 ஸ்கொயர் கொடுத்துருக்கேன். சரியா? ஓகே, ஸோ இப்போ நான் ஐசோமெட்ரிக்கில் போயிட்டு சாலிடில் போயிட்டு இதை நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு பேசிக்லேருந்து சொல்கிறேன். ஓகேவா, பவுண்டிங் பாக்ஸ்னால் என்னன்றதை பேசிக்லேருந்து நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 40 கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதோட திக்னஸ் வந்து 40 கொடுத்துருக்கேன். சரியா? ஓகே, இப்போ வயர் ஃப்ரேமில் போயிட்டு பவுண்டிங் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்தோடனே எனக்கு வந்து செலக்ட் 1 or more entities அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா, ஸோ இப்போ Ctrl+A. ஓகே, Ctrl+A கொடுத்து செலக்ட் ஆல் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு எண்ட் செலெக்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்தோடனே நம்ம பாக்ஸோட சைஸ் என்னன்றதை அவங்க அனலைஸ் பண்ணிடுவாங்க. X 100, Y 100, Z வந்து 40. ஓகே, ஸோ டோட்டலாக அவங்க அனலைஸ் பண்ணிடுவாங்க நம்ம பாக்ஸோட சைஸ் என்ன அப்படின்றத. இப்போ நான் என்ன பண்ண போறேன், அந்த பாக்ஸ் சைஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்றேன். அதாவது இது என்னோட ஒர்க் பீஸ் ஃபினிஷ்டு, அதாவது மிஷினிங்க்கு அப்புறமா எனக்கு இந்த சைஸ்க்கு ஒர்க் பீஸ் நான் மெயின்டைன் பண்ணணும் சைஸ். ஸோ இப்போ நான் ரா மெட்டீரியலுக்காக நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சைடுக்கு 10 mm, இப்போ 110, ஒய்யும் வந்து பார்த்தீங்கன்னா 110. ஓகேவா, ஸோ இசட் நான் கொடுக்கல, இசட் நான் அப்புறமா காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு சைடுக்கு மட்டும் நான் 10 mm இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த ஆரிஜின் இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து நான் சென்டரில் வச்சுக்கிறேன். ஓகேவா, வச்சுட்டு இங்கே வந்து மவுஸ் அப்படியே கீழே பொறுமையாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கிரியேட் ஜியாமெட்ரின்னு இருக்கும். ஓகேவா, அதில் வந்து லைன்ஸ் அண்ட் ஆர்க்ஸ். இப்போ நான் அந்த கண்டிஷன் மட்டும் எனேபிளில் வச்சிருக்கேன். ஓகேவா, ஸோ இப்போ ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்களா, எனக்கு வந்து அவுட்டர் பவுண்டரி ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் டூல வந்து அந்த பவுண்டரியில் பிளஞ்ச் பண்ணி உள்ள கொண்டு போறதுனால நான் மிஷினிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டூல வந்து நான் இதை மிஷினிங் ரீஜனா செலக்ட் பண்ணிட்டு கூட நான் மிஷினிங் பண்ணலாம். ஓகே, எனக்கு எக்ஸாக்டா 10 mm நான் டாப் வியூல காமிக்கிறேன். இங்க பாருங்க 10 mm. ஸோ எனக்கு ஒரு அவுட்டர் பவுண்டரி ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இதுதான் மெயின் பர்பஸ் பாண்டிங் பாக்ஸ். இது வந்து நான் வெறும் லைன்ஸ் அண்ட் ஆர்க்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுலயே வந்து எனக்கு சர்க்கிள்ல வேணும், அதாவது எனக்கு வந்து ஒரு சாலிடா வேணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ரிவியூ போறேன், மறுபடியும் ப்ரீவியஸ் போயிட்டு, அதாவது Ctrl+Z. ஓகே, Ctrl+Z கொடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் பவுண்டிங் பாக்ஸ் போறேன், Ctrl+A கொடுக்குறேன், என் செலெக்ஷன் கொடுக்குறேன். இப்போ கீழே பாருங்க, இப்போ மறுபடியும் நான் வந்து X வந்து 110, அதே மாதிரி Y வந்து 110. ஸோ கொடுத்துட்டு இப்போ பாருங்க கீழே கிரியேட் ஜியாமெட்ரியில் இங்கே சாலிட்ஸ்ன்னு இருக்கா, இதை வந்து எனேபிள் பண்ணுங்க. இதை எனேபிள் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சாலிடே கிரியேட் ஆகிடும் அவுட் சைடில். அதாவது 10 mm சைடுக்கு 10 mm. இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த பாருங்க வியூவில் போயிட்டு டூல் பாத் பேஜை ஓப்பன் பண்ணிக்கிறேன். மிஷின் போகிறேன், மிஷினில் மில்லிங்கில் போகிறேன், டிஃபால்ட் போகிறேன். ஓகேவா, இங்கே ப்ராப்பர்ட்டிஸில் வந்து ஸ்டாக் செட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆல் சாலிட்ஸ் கொடுக்குறேன். கொடுத்தோன்னா பார்த்தீங்களா 110, அதே மாதிரி எக்ஸும் வந்து 110, இசட் நம்ம ஒர்க் பீஸோட டோட்டல் ஹைட் வந்து 40. ஓகேவா, கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கான்டூர் மில்லிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கான்டூர் ஆப்ரேஷன் பண்ணுறேன்னா நான் இந்த செயினை செலக்ட் பண்ணிப்பேன். ஏன் அந்த செயினை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த ஷேப் தான் வேணும். அந்த 10 mm, அதாவது சைடுக்கு 10 mm மிஷினிங் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு இந்த ஷேப் வேணும். ஸோ அதனால இந்த செயினை நான் செலக்ட் பண்றேன். ஓகேவா, அப்போ எனக்கு வெளியில இருக்கிற, அதாவது வெளியில நான் கிரியேட் பண்ற ரா மெட்டீரியல் வந்து எனக்கு மிஷினிங் ஆயிடும். சரியா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ அப்போ நீங்க பவுண்டரி பாக்ஸை வந்து இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அப்போ பவுண்டரி பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அவுட்டர் பவுண்டரி ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த அவுட்டர் பவுண்டரியை வச்சு நான் சென்டர் ஆஃப் த ஆரிஜினும் பண்ணலாம். ஓகே, நான் சென்டரா பண்ணணும். இப்போ எனக்கு WCS வந்து நான் இங்கே என்னோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒர்க் ஆஃப் செட் வந்து மிடில் இருக்கு. ஓகே, நான் WCS வந்து இங்கே எடுக்கணும். நான் அது செப்பரேட்டாக உங்களுக்கு தனி கிளாஸ் வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்றேன். ஓகேவா, ஸோ WCSனா என்ன, அந்த WCS ஒர்க் ஆஃப் செட் வந்து நம்ம எங்கெல்லாம் எடுக்கலான்றத நான் ஒரு தனி வீடியோவா உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன். ஓகே, சரி. இப்போ இதே வந்து நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் பில்லட் இருக்கு. ஓகேவா, இப்போ அதுக்கு பார்ப்போம் வருங்க. ஓகே,
ஸோ இப்போ நான் வந்து ஒரு சர்க்கிள், அதாவது ஒரு ரவுண்ட் ராட் மாதிரி, சரியா, ஒரு ரவுண்ட் பில்லட், டயாமீட்டர் வந்து 50. ஓகே, இப்போ இதை சாலிடா மாத்துறேன் பாருங்க. இது வந்து ஒரு 30 mm இல்ல ஒரு 20 கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே கொடுத்துருங்க. இப்போ பாருங்க, இப்போ பவுண்டிங் பாக்ஸ் போங்க, கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு இப்போ இங்க பாருங்க சிலிண்டர்னு இருக்கா, இந்த இருக்கு பாருங்க சிலிண்டர், இந்த சிலிண்டரை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு சிலிண்டர் எதை பொறுத்து ஃபேஸ் ஆயிருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது ஆக்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு, கரெக்டா. இப்போ நான் என்ன பண்றேன், இது இசட் ஆக்சிஸ்க்கு மாத்துறேன், பாத்தீங்களா மாறிடுச்சா. இப்போ இதுல ரா மெட்டீரியல் கரெக்ட் பண்ணலாமா. இப்போ ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா 25 இருக்கா, நான் ரேடியஸும் இன்க்ரீஸ் பண்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 13 கொடுத்தேன்னா அப்போ ரேடியஸ் எனக்கு 60, அதாவது டயாமீட்டர். ஓகே, நான் ரேடியஸ் 13 கொடுத்தேன்னா டயாமீட்டர் வந்து 60. ஓகேவா. அதே மாதிரி ஹைட்டும் நான் இன்க்ரீஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹைட்லயும் ஒரு 10 mm இன்க்ரீஸ் பண்ணி 13 கொடுக்குறேன். ஓகேவா. இந்த ஹைட்டை வந்து நான் சென்டரா ஆக்கணும்னா எனக்கு ரெண்டு பக்கமும், அதாவது இந்த 13ன்றது மேல ஏற்கனவே நான் 20, கரெக்டா, ஏற்கனவே 20 வச்சிருந்தேன். அப்ப மேல ஒரு 5 கீழே ஒரு 5 நம்மளுக்கு ஆட் ஆகும். இப்போ நான் சென்டர்ல வச்சிருக்கேன்ல, இப்போ நான் உங்களுக்கு ஓகே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, தெரியுதா உங்களுக்கு, மேல 5 கீழே 5 அந்த மாதிரி ஆட் ஆகும். ஓகேவா. ஓகே, இப்போ மறுபடியும் நான் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. பவுண்டிங் பாக்ஸ் போய்க்கோங்க, சிலிண்டர் சூஸ் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் ஏ, என் செலெக்ஷன். ஸோ ஆக்சிஸ்ல வந்து இசட் ஆக்சிஸ். இப்போ ஒய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும், ஒய்ல ஃபேஸ் ஆன மாதிரி வரும். ஓகேவா. பட் ஆனால் என்னோட ஜாப் வந்து இப்போ இசட்டை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ அதனால நான் இசட்டை சூஸ் பண்ணிட்டு ரேடியஸ் வந்து 30, அதே மாதிரி ஹைட் வந்து 30, ரெண்டு பக்கமும் எக்ஸ்டெண்ட் ஆச்சு பாத்தீங்களா, மேலேயும் 5 mm கீழேயும் 5 mm. ஓகேவா. இப்போ நீங்க டாப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேல மட்டும்தான் ஆகும், அதே மாதிரி பாட்டம் கொடுத்தா கீழே மட்டும்தான் ஆகும். சரியா. தெரியுதா உங்களுக்கு, கீழே எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். சரியா. இந்த ஒர்க் ஆஃப் செட்டை நான் இப்போ டாப்ல கூட எடுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒர்க் ஆஃப் செட் பாருங்க இங்க இருக்கா, தெரியுதா உங்களுக்கு. இப்போ ஒர்க் ஆஃப் செட் வந்து நம்மளுக்கு இங்க இருக்கு. ஸோ அதை நம்ம ஃபுல்லா டாப்ல கூட எடுக்கலாம். ஸோ அதை பத்தின வீடியோ நான் உங்களுக்கு ஃபுல்லா ஒர்க் ஆஃப் செட்டை பத்தி ஃபுல்லா நான் ஷேர் பண்றேன். இப்போ நம்ம வந்து வெறும் பாண்டிங் பாக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால இதுல நம்மளுக்கு அது வேணாம். ஓகே, நம்ம அதை செப்பரேட்டா ஒரு தனி கிளாஸாவே பார்க்கலாம். சரி, ஓகே. வேற ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெக்டாங்குலர், சிலிண்ட்ரிக்கல். இப்போ இதுலயே வந்து பாருங்க பவுண்டிங் பாக்ஸ்ல நான் இன்னொன்னு காமிக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். சரியா. இந்த சர்க்கிள் எடுத்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு அது ஒரு 50 கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு இப்போ அதுலயே இன்னொரு சர்க்கிள், ஓகே, அது வந்து ஒரு 25. ஓகேவா. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்றேன்னு பாருங்க, சாலிட்ல போயிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். அதாவது அவுட்டர் பவுண்டரியை ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரூட் பண்றேன் ஒரு 50 mm. ஓகே, அதே மாதிரி இன்னர் பவுண்டரியும் எக்ஸ்ட்ரூட் பண்றேன், அது வந்து ஒரு 30 mm. ஓகேவா. எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு இப்போ ஐசோமெட்ரிக் வியூல ஓகே. ஓகே, சரி, ஓகே. இப்போ பாருங்க, இதை வந்து நான் சைடு வந்து சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம்ல போயிட்டு ரொட்டேட், இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு திருப்பி நான் எடுக்கிறேன். ஓகேவா. இந்த ரொட்டேட் ஆப்ஷன்லாம் எதுக்கு யூஸ் பண்றோம், இப்போ ஜஸ்ட் பாருங்க. ஓகே, ஸோ இப்போ -90 டிகிரிக்கு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஓகேவா. ஸோ சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒர்க் ஆஃப் செட் பாத்தீங்கன்னா எனக்கு இங்க இருக்கு. ஓகேவா. ஸோ இந்த ஒர்க் ஆஃப் செட்டை நான் இங்க மூவ் பண்ணணும், அதாவது இந்த ஃபேஸ்க்கு நான் எடுக்கணும். சரியா. ஸோ ஒரு 4th ஆக்சிஸ் பண்றேன், நான் வந்து ஒரு 4th ஆக்சிஸ் ப்ரோக்ராமிங் பண்றேன். ஸோ அதுக்கு ஒரு ஜாப் கிரியேட் பண்றேன்னா நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரொட்டேட் ஆப்ஷன்லாம் நான் உங்களுக்கு தனியாவே, பிகாஸ் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் பத்தின ஒரு வீடியோ போடும்போது இந்த ரொட்டேட் பத்தின வீடியோவும் நான் போடுறேன். சரியா. இப்போ என்ன பண்றேன், வயர் ஃப்ரேம்ல போயிட்டு அதே சேம் பவுண்டிங் பாக்ஸ் போறேன், கண்ட்ரோல் ஏ கொடுத்துக்கிறேன், என் செலெக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ y எனக்கு வந்து x, கரெக்ட்டா, x பொறுத்து ஃபேஸ் ஆயிடுச்சா. இப்போ நான் x ன்னு செலக்ட் பண்ணனே x ஆக்சிஸை பொறுத்து என்னோட ரா மெட்டீரியல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு.
ஓகேவா? ஸோ கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா இப்போ எனக்கு சென்டர் பாயிண்ட் வேணும். ஸோ அதுக்காக பாருங்க, இந்த கிரியேட் ஜியோமெட்ரியில சென்டர் பாயிண்ட்னு இருக்கா, இது இருக்கு பாருங்க சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த சாலிட்ஸ் இருக்குல்ல அதை டிசேபிள் பண்ணிடுங்க. எதுக்காகனா இந்த சென்டர் பாயிண்ட் அப்பதான் நம்மளுக்கு கிளியரா தெரியும். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்டை எனேபிள் பண்ணிக்கோங்க, லைட்ஸ் அண்ட் ஆர்க்கை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல வச்சுக்கோங்க, ஏன்னா என்னோட ஜாப் வந்து எக்ஸ் ஆக்சிஸை ஃபேஸ் பண்ணி இருக்கு. ஓகே, இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன், அவ்வளவுதான். இப்போ நான் பாருங்க ஆரிஜின் மாத்த போறேன். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம்ல போயிட்டு மூவ் டு ஆரிஜின் இருக்கா, இதை கிளிக் பண்ணிட்டு இதை பாருங்க சென்டர் பாயிண்ட் தெரியுதா, இதை பாருங்க சென்டர் பாயிண்ட் தெரியுதா. நான் அந்த பவுண்டிங் பாக்ஸ்ல சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணல, இப்போ சென்டர் பாயிண்ட் தெரியுதா. இந்த பாயிண்ட்டுக்கு அவ்வளவுதான் ஆரிஜின் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். ஸோ கண்ட்ரோல் பிளஸ் ஏ, ரைட் கிளிக், கிளியர் கலர்ஸ், உங்களுக்கு பழைய கலர் வந்துடும். ஓகேவா? ஆரிஜின் பண்ணிட்டேன்னா பாருங்க நம்மளோட ஆரிஜின், அதாவது ஒர்க் ஆஃப் செட் வந்து இப்போ இங்கே வந்துருச்சு. ஸோ இதுக்காக தான் நான் அந்த பவுண்டிங் பாக்ஸில் சென்டர் பாயிண்ட்டையும் எனேபிள் பண்ணேன். ஓகேவா? ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் நான் உங்களுக்கு மிஷினிங் பற்றின வீடியோஸ்லாம் போடும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பவுண்டிங் பாக்ஸை பேஸ் பண்ணி தான் நான் போடுவேன். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னுமே பவுண்டிங் பாக்ஸ், அந்த பவுண்டிங் பாக்ஸை பற்றியும் அந்த பவுண்டரி பற்றியும், எப்படி வந்து நம்ம ஒரு அவுட்டர் பவுண்டரி கிரியேட் பண்ணுறோம், அந்த அவுட்டர் பவுண்டரியை வந்து நம்ம எதுக்காக கிரியேட் பண்ணுறோம், டூலை வந்து நம்ம எங்கே பிளென்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நான் மிஷினிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது நான் இன்க்ளூடிங் உங்களுக்கு மறுபடியும் பவுண்டரி பாக்ஸை பற்றி நான் ஆட் பண்ணி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? அப்லோட் பண்ணுறேன். சரி, பவுண்டிங் பாக்ஸ் இவ்வளவுதான். ஓகே, நீங்க ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிக்கலாம், சிலிண்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிலிண்டர்ல எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ், ரெக்டாங்கிள்லயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு ரா மெட்டீரியல் வந்து நீங்க அதாவது ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதுதான் வந்து பவுண்டிங் பாக்ஸ். ஓகே, ஒரு அவுட்டர் பவுண்டரி உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு ஷில் அவுட் பவுண்டரியும் டர்ன் ப்ரொஃபைலை பத்தி நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல நான் போஸ்ட் பண்றேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.